சென்னைக்கு 560 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது மோந்தா புயல் நிலை கொண்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் வழங்க கேட்போம். தாய்மானவன் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். நீங்க தற்போது மோந்தா புயல் கடந்த 6 மணி நேரத்துல மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்துல வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இன்று அதிகாலை நிலவரப்படி பார்த்தோம் என்றால் மத்திய மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில மையம் கொண்டிருக்கிறது. தற்போது சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே இது ஒரு சுமார் 560 கிலோமீட்டர் தொலைவிலும், ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவில் இருந்து தெற்கு தென்கிழக்குல 620 கிலோமீட்டர் தொலைவிலும், விசாகப்பட்டினத்தில் இருந்து தெற்கு தென்கிழக்குல 650 கிலோமீட்டர் தொலைவிலும், ஒடிசாவுடைய கோபால்பூருக்கு தெற்குல 790 கிலோமீட்டர் தொலைவிலும், அந்தமானுடைய போர்ட் பிளேயருக்கு 810 கிலோமீட்டர் தொலைவிலும் இது மையம் கொண்டிருக்கிறது. அடுத்த 12 மணி நேரத்துல தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில இது வடக்கு நோக்கி நகர தொடங்கும். அதன் பிறகாக வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அக்டோபர் 28ஆம் தேதி, அதாவது நாளைய தினம் காலைக்குள்ளாக தீவிர புயலாக வலுப்பெற வாய்ப்பிருப்பதா வானிலை ஆய்வு மையம் கணிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. வடமேற்கு திசையை நோக்கி மேலும் நகர்ந்து நாளை மாலை அல்லது இரவு நேரத்துல காக்கிநாடாவை சுற்றி இருக்கக்கூடிய மச்சிலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினத்துக்கு இடையே ஆந்திர பிரதேச கரையை கடக்க அதிக வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. கரையை கடக்கும் போது 90 100 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 110 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தமட்டில் பரவலாக மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.